சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் செல்லப்பாண்டி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வராங்க. மாப்பிள்ளையோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் போட்ட பிளான் எல்லாமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்க வந்து டல்லாக இருக்காங்க. மோகனா வராங்க. தூங்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது, எதுக்குன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஈஸ்வரி வந்து புடவை எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புடவையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எடுத்த புடவை இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்த புடவை வந்து லட்சக்கணக்கில் வந்துச்சு, அதனால தான் நான் அதை மாற்றிட்டு இதை எடுத்தேன். நீங்கள் சும்மா கல்யாணத்துக்கு அச்சதை தூவிட்டு தானே போவீங்க. என் பொண்ணுக்கு லட்சத்தில் துணி எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது வேஸ்ட்டு தானே, நீங்களாக இருந்தாலும் எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, எவ்வளோ திமிரு பற்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த புடவை கட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லடி அப்படின்னு சொல்லி அவங்களும் டென்ஷனாக கத்துறாங்க. அடுத்த சீனில் தமிழ் வந்து இந்த கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செய்து வராங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி, நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபோன் பண்ணியே அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கியா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறுமுகமா அப்படின்னு யாருமே எனக்கு தெரியாது, நான் எங்கள் வீட்டு லேண்ட்லைன்லேருந்து தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செய்துக்கு வந்து ஷாக் ஆயிடுது. இவ என்ன லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணுறேன்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, எந்த டைமில் கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பகலில் தானே இந்த போலீஸ் வந்துச்சு, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்து வந்து யோசிச்சுட்ருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.